கச்சா எண்ணெய் விலை குறைகிறது. பணவீக்கம் தணிகிறது. இந்தியா வலிமையாகத் தெரிகிறது. ஆனால் ஒரு சக்தி இருக்கிறது. எந்த அரசாலும் கட்டுப்படுத்த முடியாத சக்தி. இப்போது அது இந்தியாவின் பொருளாதாரத்தை சவாலுக்கு உள்ளாக்குகிறது. நிறுத்துங்கள். இது உங்களையும் உழவராக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், நகரவாசியாக இருந்தாலும் நேரடியாக பாதிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை வங்காள விரிகுடாவிலிருந்து கோடிக்கணக்கான டன் மழை மேகங்கள் இந்தியாவை நனைக்கின்றன. இதுதான் தென்மேற்கு பருவமழை. இது வெறும் மழையல்ல, இது 25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாய பொருளாதாரத்தின் உயிர்நாடி. இது தீர்மானிக்கிறது, விதர்ப்பா விவசாயி விதை வாங்குவாரா, இல்லை நிலத்தை விற்பாரா என்று. இந்தியாவின் 70% ஆண்டு மழையும் இந்த ஒரே பருவத்தில் வருகிறது. அது வரவில்லை என்றால் என்ன ஆகும்? இப்போது பசிபிக் கடலில் ஒரு ஆபத்தான காலநிலை நிகழ்வு நடக்கிறது. அதன் பெயர் எல் நேனோ. வரலாறு சொல்கிறது, எப்போதெல்லாம் எல் நேனோ வந்தது, இந்தியாவின் பருவமழை வலுவிழந்தது. ஆனால் செய்திகள் உங்களுக்கு சொல்லாதது இது. ஜூன் 22 வரை இந்தியாவின் மழை சாதாரண அளவை விட 43% குறைவாக இருந்தது. 43% குறைவு. இது சின்ன தாமதம் அல்ல, இது கடுமையான எச்சரிக்கை. 10% மழை பற்றாக்குறை மட்டுமே நுகர்வோர் பணவீக்கத்தில் 1% சேர்க்கும். நாம் நிற்கிறோம் 43% குறைவில். உங்கள் கடைசியாக வாங்கிய பருப்பு, எண்ணெய் விலை நினைத்துப் பாருங்கள். கெட்ட பருவமழை எப்படி பொருளாதாரத்தை அழிக்கிறது என்று பெரும்பாலோருக்கு தெரியாது. விலை உயர்வில் அல்ல, மௌனத்தில் தொடங்குகிறது. உரக்கடையில் ஆர்டர் வரவில்லை. டிராக்டர் ஷோரூமில் முன்பதிவு இல்லை. மோட்டார் சைக்கிள் விற்பனை நின்றுவிட்டது. கிராமக் கடைக்காரன் தீபாவளிக்கு முன்பு பொருள் வாங்குவதை நிறுத்துகிறான். இந்த மௌனம் கிராம இந்தியாவின் வலி பரவுகிறது. கிராமத்திலிருந்து நகரத்திற்கு, நகரத்திலிருந்து மாநிலத்திற்கு, மாநிலத்திலிருந்து ஜிடிபி புள்ளிவிவரத்திற்கு. அரசு அறிக்கையில் பதிவாகும் நேரம் வாழ்வாதாரங்கள் கரைந்துவிட்டிருக்கும். எல்டி ஃபைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் பொருளாதார நிபுணர், 45,000 கோடி ரூபாய் கிராம கடன் நிர்வகிக்கும் நிறுவனம். இவர் சொன்னது, கெட்ட மழை கெட்ட மனநிலை கொண்டு வருகிறது. முதலில் பணவீக்கம், பிறகு நம்பிக்கை இழப்பு, பிறகு பண்டிகை காலத்தில் செலவு வீழ்ச்சி. தீபாவளி, நவராத்திரி, தசரா, இந்த மாதங்களில்தான் இந்தியா ஓடுகிறது. பலவீனமான பருவமழை இவை அனைத்தையும் நஞ்சாக்குகிறது. ஆர்பிஐ அதிகாரிகள் கவனமாக கண்காணிப்பதாக கூறினர். வட்டி வீதம் 5.25% ஆகஸ்ட் நிலையாக வைக்கப்பட்டது. அரசு 315 பாதிப்புக்கு உட்படக்கூடிய மாவட்டங்களை கண்டறிந்துள்ளது. ஆனால் யாரும் சொல்லாத உண்மை இது, அரசிடம் இருப்பு இருக்கிறது, அரிசி, கோதுமைக்கு மட்டுமே. பருப்பு, எண்ணெய் வித்துகள், தினை, அதற்கு என்ன? இந்தியா சமையல் எண்ணெயை தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. எல் நேனோ அங்கும் அடிக்கும். நாம் நம்பியிருக்கும் இறக்குமதியும் அரிதாகி விலை ஏறலாம். ஒரு பிரமுகர் சொன்னது, நாம் மறுப்பு நிலையில் இருக்கக்கூடாது. பேங்க் ஆப் பரோடா பொருளாதார நிபுணர் அக்டோபரில் பணவீக்கம் 5.5% தாண்டலாம் என்று கணிக்கிறார். இது இன் 6% வரம்புக்கு ஆபத்தான அளவு நெருக்கமாக இருக்கிறது. அந்த வரம்பு மீறினால் ஆர்பிஐ வட்டி விகிதங்களை உயர்த்த வேண்டியிருக்கும். பிப்ரவரி 2023 - பிறகு முதல் முறையாக. அதாவது விலை உயர்ந்த வீட்டுக் கடன், வணிகக் கடன், கார் கடன். மெதுவான வளர்ச்சி, குறைந்த செலவு, குளிர்ந்த பொருளாதாரம்.
2023-இல் கடைசியாக கெட்ட பருவமழை வந்தபோது இந்தியா அரிசி ஏற்றுமதியை தடை செய்தது. இந்தியா உலகின் 40% அரிசி ஏற்றுமதியை கட்டுப்படுத்துகிறது. உலகம் அதை உணர்ந்தது. மற்றும் உலகம் மீண்டும் பார்க்கிறது. நிலைமை இதுதான். எண்ணெய் விலை குறைந்தது, நல்ல செய்தி. பருவமழை பலவீனமாக உள்ளது, அந்த நிவாரணம் மறைந்துவிடலாம். அடுத்த 3 மாதங்கள் 2025 இந்தியாவின் பணவீக்க கதையை எழுதும். வானத்தை கவனியுங்கள். வயல்களை கவனியுங்கள். இந்த சேனலை கவனியுங்கள். இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்தால் லைக் பண்ணுங்கள். உண்மையான பொருளாதாரம் புரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் சொல்லுங்கள், இந்தியாவின் பொருளாதாரம் ஆபத்தில் உள்ளதா?